சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுகவோட தோல்வி மேற்கு மண்டலத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகும் என திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. மேற்கு மண்டலத்துக்காரர் என சொல்லிக்கொள்ளும் எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சியை விட நம் திராவிட மாடல் ஆட்சியில்தான் மேற்கு மண்டலத்தின் அனைத்து துறை வளர்ச்சிகளும் அதிக திட்டங்கள் செய்துள்ளோம் என முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு. திருப்பூர் மாவட்டத்தில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா இன்று காலை 10 மணிக்கு உடுமலை நேதாஜி மைதானத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு பல்வேறு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதைத் தொடர்ந்து வருவாய்த்துறை சார்பில் இலவச வீட்டுமனை பட்டாக்கள், ஊராட்சித்துறையின் சார்பில் கலைஞரின் கனவு எண்ண ஆணைகள், மகளிர் திட்டம், தோட்டக்கலைத்துறை, தொழில்துறை நலத்துறை, மாற்றுத்திறனாளிகளின் நலத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் சார்பில் 19,785 பேருக்கு 295 கோடியே 29 லட்சம் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் முதல்வர் ஸ்டாலின். அதைத் தொடர்ந்து விழாவில் பேசிய முதல்வர் ஸ்டாலின், திருப்பூரில் மட்டும் 133 கோயில்களுக்கு குடமுழுக்கு நடைபெற்றிருக்கு. சுமார் 10,000 கோடி மதிப்பிலான நலத்திட்டங்களை திருப்பூர் மாவட்டத்திற்கு செஞ்சுருக்கோம். அதிமுக ஆட்சியில் திருப்பூர் மாவட்டம் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டத்திற்கு அதிமுக ஆட்சியில் செய்த ஒரு திட்டத்தை அவர்களால் கூற முடியுமா? திருப்பூரில் 5 பாலங்களை கட்ட முன்னாள் முதல்வர் கருணாநிதி உத்தரவு பிறப்பித்த போது அதிமுக ஆட்சியில் அதை முடக்கினாங்க. தொடர்ந்து அடிமேல் அடி வீழ்வதனால விரக்தியின் உச்சத்திற்கே சென்று விட்டார் எடப்பாடி பழனிசாமி. விரக்தியின் தரம் தாழ்ந்து என்னை ஒருமையில் பேசி வராரு எடப்பாடி பழனிசாமி. தன்னை எம்ஜிஆர், ஜெயலலிதா என நினைத்து கொண்டு சவுண்டு விடுறாரு. சுந்தரா டிராவல்ஸ் பேருந்தை எடுத்துக்கொண்டு ஊரா சென்று எடப்பாடி பழனிசாமி அவதூறு பரப்புறாரு. இந்த நல்லாட்சி என்றும் தொடரும், உங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். எந்த தைரியத்தில் மேற்கு மண்டலத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தை தொடங்கினார் என தெரியல. மேற்கு மண்டலத்துக்காரர் என சொல்லிக்கொள்ளும் எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சியை விட நம் திராவிட மாடல் ஆட்சியில் தான் மேற்கு மண்டலத்தின் அனைத்து துறை வளர்ச்சிகளும் அதிக திட்டங்கள் செய்திருக்கோம். 2026 தேர்தலில் அதிமுகவின் தோல்வி மேற்கு மண்டலத்தில் இருந்து தான் தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அரசின் திட்டங்களை முடக்க உச்சநீதிமன்றம் சென்ற அதிமுகவுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. சி.வி. சண்முகம் ரூபாய் 10 லட்சம் அபராதம் செலுத்த வேண்டிய அவமானமான நிலைக்கு தள்ளப்பட்டார். தமிழ்நாட்டில் திராவிட மாடல் நல்லாட்சி என்னாலும் தொடரும் என்று அவர் சொல்லியிருக்காரு. இதை எடப்பாடி பழனிசாமி வன்மையாக கண்டித்து ஸ்டாலினோட ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி இல்லை, திராவிட ஊழல் ஆட்சி என குற்றம் சாட்டியிருக்காரு. கண்டிப்பாக இந்த முறை ஸ்டாலின் தோற்பது உறுதி. மக்கள் யாருமே ஸ்டாலின் பக்கம் இல்லை, அதிமுக பக்கம் தான் இருக்காங்க. மக்கள் முடிவு பண்ணுவாங்க இந்த தேர்தலில் யார் வெற்றி அடைய போகிறாங்க என்பதை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.